ஆணவத்தினால ராஜா ராவணனால கூட நிக்க முடியாதப்போ நீ எந்த மூளைக்கு? உன்கிட்ட இருக்கிற தீய சக்தி மேல உனக்கு அளவுக்கு அதிகமா கர்வம் இருக்கு. ஒருவேளை இப்படியும் நடக்கலாம். எதுக்காக நீ இவ்வளவு ஆணவத்தை காட்டுறியோ, எந்த விஷயத்தை நீ ரொம்ப அவமானப்படுத்துறியோ அதுக்கு எதிரிலேயே நீ தலகுனிய வேண்டியிருக்கும். நான் தலகுனிவனா? அதுவும் முன்னாடியா? சீமா, நீ அந்த துர்க்கையம்மனோட பரம பக்த இல்லையா? ஆனா அந்த துர்க்கையம்மன் சிங்கத்து மேல தைரியமா உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்க பக்தையான நீயோ நேருக்கு நேர் மோதாம திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்க. எனக்கு அழிவுன்றதே இல்ல சீமா. என்னை யாராலையும் அழிக்கவும் முடியாது. உன்னாலையும் முடியாது, உன் துர்க்கையம்மனாலையும் முடியாது. உனக்கு தெரியுமா, மகிஷாசுரன் கூட உன்ன மாதிரி ஆணவத்தில் ஆடினவன் தான். தன்னோட மரணம் எந்த ஆனாலையும் நிகழக்கூடாதுன்னு அந்த பிரம்மா கிட்டே வரம் வாங்கினவன் தான் அவன். ஆனா எப்போ தீய சக்தி தன்னோட எல்லையை தாண்டி போகுதோ அப்போ அதை அழிக்கிறதுக்காக கடவுள் நிச்சயமா ஏதாவது ஒரு வழிய காட்டுவாரு. அதனாலதான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் தங்களோட ஒளிய சேர்த்து துர்கா அம்மா அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மகிஷாசுரன் துர்கா அம்மாவை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்கிறதும், அதனால அவனுக்கு என்ன கதி ஏற்பட்டுச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். துர்கா அம்மா தன்னோட ஒரு கையில தாமரை பூவை வச்சுக்கிட்டு தீமையில எப்படி நன்மையை பாக்குறதுன்னு கத்து கொடுத்திருக்காங்க. அதோட இன்னொரு கையால திரிசூலத்தை வச்சுக்கிட்டு மகிஷாசுரனை வதம் பண்ணாங்க. சில நேரங்கள்ல மலையா மாறி தீய சக்தியை ஒடுக்கினாங்க. சில நேரங்கள்ல காளி அவதாரம் எடுத்து அசுரர்களை அடியோட ஒழிச்சு கட்டினாங்க. துர்கா அம்மா அளவுக்கு அதிகமான சக்தி கொண்டவங்க, அழிவே இல்லாதவங்க. முதலும் அவங்கதான், முடிவும் அவங்கதான். அதனாலதான் சொல்றேன், உனக்கு அழிவே இல்லைன்னு மட்டும் நீ என்னைக்குமே நினைக்காத. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னைக்குமே தீய சக்தி ஜெயிச்சது கிடையாது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அதோட முடிவு நிச்சயமா நடக்கும். பேசுறதுல பேசி முடிச்சிட்டியா? ஆனா உண்மை ரொம்ப மோசமா இருக்கும். என்னோட கோபத்துல இருந்து இந்த பாதாள லோகத்தோட சக்தி வாய்ந்த பாதாள தேவியை தப்பிக்க முடியாத போது சாதாரண மனுஷால எப்படி தப்பிக்க முடியும்? உன்னுடைய ஆத்மா என்னுடைய இந்த பாதாள லோகத்துல நுழைஞ்சிருச்சு. ஆனா இங்க இருந்து வெளியே போகிறதுக்கான எல்லா வாசல்களும் இப்ப மூடப்பட்டிருக்கு. பாட்டி, ஜானவி ரூம்ல யாருமே இல்ல. ஆனா ஜானவியோட டிராயர்ல இருந்து தேவிகாவோட வீட்டு சாவி கிடைச்சிருக்கு. ஓ சரி சரி. ஜானவி தேவிகா வீட்டுல விளக்கு ஏத்திருக்க மாட்டா. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இத பத்திரமா எடுத்துட்டு போய் தேவிகா வீட்டுல பூஜை அறை இருக்குல்லமா, அங்க வச்சுட்டு வந்துருங்க. சரியா? வாங்க போலாம். துர்காம்மா, இப்ப நீங்க தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். என்னாச்சு சீமா? மனசுக்குள்ளேயே துர்க்கையம்மன் கிட்ட உதவியை கேட்டுட்டு இருக்கியா? ஒருவேளை உன்னோட பக்தியில அவ்வளவு சக்தி இருந்திருந்தா உன்னோட துர்க்கையம்மன் எதுக்காக உன்னை இந்த அளவுக்கு சோதிக்கிறாங்க? இப்ப நான் உன்னை அடிமையா மாத்திரனா இல்லையான்னு பாரு சீமா. அப்புறம் உன்னோட துர்க்கையம்மனால கூட ஒண்ணும் பண்ண முடியாது.
உன்னோட மனசுல நினைச்சினா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயம் தெரியுமா காயத்ரி? சீமாக்கு அவங்க சரீரத்தை தியாகம் பண்ணி அவங்க விருப்பத்தோட தான் இந்த பாதாள லோகத்துக்கு வந்திருக்காங்க. சீமாக்கு இங்க வந்ததுனால நீ ஜெயிச்சுட்டேன்னு தப்பு கணக்கு போட்டுடாத. ரொம்ப அதிகமா பேசிட்ட தேவிகா. இப்ப சொல்லு, ஜெயிச்சது யாரு, தோத்தது யாருன்னு? உன்னால எனக்கு ஜெயிக்க முடியாது காயத்ரி. என்ன வெற்றின்றது உன் தலையெழுத்துல எழுதவே இல்லை. என்னாச்சு காயத்ரி? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு போல இருக்கு. உன்னோட தீய சக்தியாலையும் நிழலாலையும் எந்த திரிசூலும் இத்தனை நாளா பயன்படாம இருந்துச்சோ அது இன்னைக்கு துர்க்கையம்மனோட உண்மையான பக்தையோட கைப்பட்டதும் புனிதமான தங்க திரிசூலமா மாறிடுச்சு. இதுதான் அம்மனோட சக்தி. உனக்கே இப்ப தெரிஞ்சிருக்குமே காயத்ரி, பலசாலி யாரு, சக்தி வாய்ந்தவங்க யாருன்னு. நீயா இல்ல அந்த துர்க்கையம்மனா? அம்மன் தாயோட உண்மையான பக்தர் உன் விருப்பம் இல்லாமலே இந்த பாதாள லோகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. உன் கண்ணு முன்னாடியே நடந்ததை நீ பார்த்தல்ல, திரிசூலமே தங்கமா மாறிடுச்சு. மூன்று